ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹாரிஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அம்மா வீட்டு விலாக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கீழே ஃபுல்லும் தோட்டம் எல்லாம் கவர் பண்ண மாதிரி மாடியில் அம்மா என்னென்ன வச்சுருக்காங்கன்றதை ஷேர் பண்ணுறேன். அது 2 மாடி ஏறி போய் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. நமக்கு இந்த ஒரு மாடி ஏறவே முடிய மாட்டேங்கி. அங்கே போகும்போது நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். இன்னும் எல்லாமே பச்சை பச்சேன்னு வச்சுருப்பாங்க, காய்கறி அது இதுன்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இந்த மீன் தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க ஃப்ரண்ட்டில். அது போக இப்போ வந்து நம்ம இலை பிரியாணிக்கு நம்ம போடுவோம் இல்லையா, இது நல்ல கொத்து கொத்தாக தான் எப்போவுமே இருக்கும். மெயின்டைன் எல்லாமே இந்த உரம் அந்த இது எல்லாமே அம்மாவே தனிப்பட்ட முறையில் ரெடி பண்ணி செடிகளுக்கெல்லாம் போடுவாங்க. இது வந்து லெமன், நான் போயிருந்த நேரம் லெமன் நல்லா லாஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப இருக்காது, இந்த வாட்டி நல்லா லெமன் இருந்துச்சு. அதான் நல்லா சுற்றி கவர் பண்ணி எடுத்தேன். இந்த வீடியோ ஃபுல்லும் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. அம்மா டெய்லி இதிலேருந்து பறித்து லெமன் ஜூஸ் மாதிரி போடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லே, அந்த க்ரீன் கலர், அந்த எல்லோ கம்பேர் பண்ணும்போது அந்த க்ரீனில் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், மணமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மொட்டை மாடியில் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே வந்தோடனே எனக்கு மேலே ஏறி முடியல, மூச்சு வாங்கிட்டு, அதனால அதை எடுக்கலை ஸ்டெப்ஸ். இது சும்மா ஃப்ரண்ட்டில் வந்து அழகாக இந்த கொடி மாதிரி படர்ந்துருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். நல்ல க்ரீனில் எல்லோ கலர் பூவாக இருக்கும். நம்ம ரோட்டில் இருந்து வீட்டை பார்க்கும்போது ஃப்ரண்ட்டுக்கு அழகாக இருக்கும். அது ஒரு நாள் காமிக்க உங்களுக்கு. இப்போ இதில் அம்மா என்ன மாதிரி செடிகள்லாம், இதில் வெண்டைக்காய் அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாங்க. கேப்சிகம் மட்டும் நிறைய காய்ச்சி இருந்துச்சு. 2 இது வச்சுருந்தாங்க. கேப்சிகம் நல்லா க்ரீன் கலர் நல்லா இருந்துச்சு. ரெட்டும் இருக்குன்னாங்க, ஆனால் ரெட்டு வந்து எதுவும் காய்க்கலை. இதை வந்து கொஞ்ச நாள் இந்த பழம் மாதிரி இப்படி விட்டுட்டாங்கன்னா நல்லா ரெட்டிஷில் வந்துடும். அதுபோக புடலங்காய், அதுக்கப்புறம் பாவக்காய், இந்த மாதிரி கொடி சம்மந்தமான இதெல்லாம் மேல்டாப்பில் அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து சீன வரக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, பொரியலுக்கு எடுப்போம், பீன்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த இதுவும் நல்லா காய்ச்சிருந்துச்சு. அம்மா மேக்ஸிமம் இதிலருந்தே கொஞ்சம் சமையலுக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ இது வந்து ஆரஞ்சு, குட்டி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அதாவது வெளிநாட்டில் சொல்லுவாங்களா குட்டி லெமன்னு சொல்லுவாங்க அவங்க ஊரில். ஆனால் இது பார்க்க ஆரஞ்சு கலரில் வரும். இப்போ க்ரீனில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது ஆரஞ்சு கலராக மாறிடும். அந்த ஊர் லெமன்பாங்க. இது பார்க்குறதுக்கு அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவரில் இருக்கும், ஆனால் லெமன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க, அது அம்மா அவ்வளோத்துக்கு வளர்த்து வச்சுருக்காங்க. இது இந்த புடலங்காய், இது குட்டியாக ஒன்று இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன இது தான் அவங்க வந்து மாடியில் வச்சுருக்காங்க. கீழே தான் மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக நான் கவர் பண்ண, ரொம்ப எடுக்க முடியல. கீழே அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. நம்ம கீழே போய் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம். அம்மா நார்மலாக வந்தாலே சமையல் பண்ணி தான் கொடுத்து விட்ருவாங்க, சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து விட்ருவாங்க. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அவங்க ஃபேவரெட் விறகடுப்பு, அதில் தான் எப்போவுமே கேஸ் ஸ்டவ் இருந்தாலும் அந்த விறகடுப்பில் தான் சமைக்கிறது. நீங்கள் மட்டன் போட்டு பிரியாணி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருந்துச்சு. இது அவங்களுக்கு எப்போவும் பண்ணுறது தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரு மசாலா அவங்க வச்சுருந்தாங்க. அந்த மசாலாவையும் போட்டு நல்லா தயிர் வச்சுருந்த குட்டி தயிர் அதையும் போட்டு நல்லா வதக்கி அதை வந்து தம் போட்டு அது வந்து ஒரு பிரியாணி வந்து அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம வரது வாங்கிட்டு போகிறதோடு சரி, ஒரு சில நேரம் ஏதாவது சொன்னால் அது செய்கிறது, இல்லைன்னா சும்மா உட்காந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ அதுதான் எடுக்கிறது. ஏன்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வாத்து முதல்ல இருந்துச்சு, வாத்து இல்லை, வாத்து செத்து போச்சு. ஏன்னா அது அந்த தண்ணிக்குள்ளே விளையாடுறதுலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கிளம்பி வச்சு டைம் ரொம்ப ஆகிட்டு அம்மா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து அம்மா வீட்டுக்கு போகிற வியூ, 2 பக்கமும் பீச் பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை வந்து எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல. வண்டியை ஓட்டிக்கிட்டு நம்மளால ரொம்ப எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வீட்டுக்கு போய் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரே வந்து டேடி கொடுத்து விட்டாங்க. நான் கடைக்கு வந்து சில ஜாமான்கள் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து இந்த ட்ரே, ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்குற மாதிரி ட்ரே, அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி இதெல்லாம் கொடுத்தாங்க. இது வந்து போர்ட்ரஸில் வந்து கொடுத்தது, அதை அப்படியே பத்திரமா வச்சுருந்தாங்க. அந்த இதுதான் இதெல்லாம்.
போட்டு சீலே போட்டுருவோம். அது அந்த கண்ணாடி இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நான் வந்து கடைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போது வீட்டிலேருந்து என்ன சாப்பாடு வந்திருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அம்மா வந்து இதில் வந்து பாயாசம், பருப்பு பாயாசம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது போக இதில் வந்து வஞ்சரம் மீன் இது அப்புக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது போல் தயிர் சம்பல்லாம் இதில் வச்சுட்டாங்க. இது வந்து அம்மா செஞ்ச வத்த குழம்பு. இது எப்படியே அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ, வேணுங்கிறப்ப நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரெடிமேடாக அவங்களே செஞ்சு கொடுத்தது. இப்போ இதில் வந்து முட்டையும் சிக்கன் வறுத்த கறி, சிக்கனை மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு அதை நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து அது காமிக்க முடியல. இன்னொரு இதில் வந்து நான் நல்லா டீட்டெயிலாக அம்மாவை நான் காமிக்க சொல்கிறேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் இருந்து வந்த சாப்பாடு வந்து இதுதான். இது நான்வெஜ்ஜு, வெஜ்ஜும் நல்லாயிருக்கும். ஒரு நாள் வெஜிடேரியன் இதுவும் நான் உங்களுக்கு வந்து காமிக்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் உங்களுக்கு வந்து கிளியராக அம்மா பண்ணுற சமையல்லாம் நான் உங்களுக்கு வந்து காமிக்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொரு vlogல வந்து உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.